இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் சொல்கிறேன். இது வந்து கடன் தீர்றதுக்கு உண்டான ஸ்விட்ச் வேர்ட். இந்த ஸ்விட்ச் வேர்டை சொன்னால் எப்படி கடன் தீந்துருமா அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கடன் தீரணும் அப்படின்னா அதுக்குண்டான ஏதாவது வாய்ப்புகள் தேடிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த வாய்ப்புகள் தேடுறப்போ உங்களோட மனசில் நம்பிக்கையே இல்லாமல் தேடுறது ஒன்று, எப்படியும் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோடு தேடுறப்ப கடவுளே வந்து இறங்கி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவார். உங்களுக்கு வந்து கடவுள் வந்து என்ன எதுவுமே நடக்கலன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் இது நமக்கு எல்லாமே எழுதப்பட்டிருந்தது, என்னோட விஷஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு வந்து எழுதப்பட்டிருக்க தலைவிதினா நான் எதுக்காக இருக்கணும், அதுதான் நடக்க போதே அப்படின்னு நினைக்கிறது வேற. அந்த இடத்துல கடவுள் வந்து யுவர் விஷ் அப்படின்னு எழுதியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதானே நடக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த கடன் தீரணும்னா நீங்கள் தான் பிளான் பண்ணணும். அந்த பிளானிங் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அந்த உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நல்ல ஸ்ட்ராங்கான நம்பிக்கை உருவாக்கி உங்களோட கடன் தீர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை சுற்றி ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு இந்த ஸ்விட்ச் வேர்ட் ரொம்ப அருமையாக ஒர்க் ஆகும். இந்த ஸ்விட்ச் வேர்டை பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்லையும் வச்சிடுறோம். இது இந்த கலர்ஸ், இந்த சைடில் கலர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரெயின்போ கலர்ஸ். இந்த கலர்ஸ், இந்த எல்லோ கலர், இந்த மாதிரி நீங்கள் எழுதி நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு அடிக்கடி வந்து சாண்ட் பண்ணுங்க. இங்கே என்ன எழுதியிருக்குன்னா கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ். இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்கள், மேஜிக் மாதிரி கடன் தீர்றதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களை சுற்றி ஏற்படும். தேங்க்யூ.